அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமார்களின் மீது சஹாபாக்கள் நேசம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலி அஸ்ஹாபி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா அல்லதீன ஆமனு வ ஹாஸரு வ ஸாஹரு في سبيل الله بأموالهم وأنفسهم علموا درجة عند الله وأولئك هم الفائزون. உயர்வான அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், எவர் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தார்களே, அவர்கள்தான் அல்லாஹ்வின் பதவியால் மகாதானவர்கள், மேலும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது சஹாபாக்கள் கொண்டிருந்த நேசம் ஆழப்பெரியது. அது அவர்களின் வாழ்க்கையில் ஒவ்வொரு அம்சத்திலும் பிரதிபலித்து அவர்களின் உயிரை விட மேலாக நபி அவர்களை நேசித்தார்கள். நபி அவர்களின் வார்த்தைகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டார்கள். நபி அவர்களின் குணம், வாழ்க்கை முறை போன்றவற்றை அப்படியே பின்பற்றினார்கள். நபியை பற்றி நினைக்கும் போது மன மகிழ்ச்சித்தார்கள். நபி மீதுள்ள நேசத்தால் குறிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு நபி அவர்கள் நேசத்தையே சுவாசித்தார்கள். சஹாபாக்கள் நேசத்தின் எடுத்துக்காட்டுகள். உயிர் நீங்கவும் தயாராக இருந்தார்கள். நபி அவர்களின் மீதுள்ள நேசத்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நபி அவர்களின் பாதுகாப்புக்காக தங்கள் உயிரை கொடுக்கவும் தயாராக இருந்தார்கள். முழுமையாக கட்டுப்பட்டார்கள். நபி அவர்களின் வார்த்தைகளுக்கு எந்தவித கேள்வியின்றி முழுமையாக கீழ்ப்படிந்தார்கள். அது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மாற்றியமைத்தது. தனிப்பட்ட விவரங்களை கீழ்விடல். அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்கள் கேலியாக சூட்டிய அபூ துராப் என்ற பெயரை கூட மிகவும் விரும்பி ஏற்றுக்கொண்டார். நபி அவர்களின் மீதுள்ள ஆழமான நேசத்தை காட்டுகிறது. நபியை போற்றி நினைத்தல். நபியை பற்றி பேசும் சபையில் அமர்ந்து அவர்களின் சிறா வார்த்தை, வரலாறு மற்றும் ஹதீஸ்களை படிப்பதுமே வழக்கமாக கொண்டிருந்தனர். நேசமே சுவாசம். நபி அவர்களின் நேசமே அவர்களின் சுவாசமாக இருந்தது. அதை விட வேறு எதுவும் முக்கியமில்லை என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தனர். தன் உயிரை விட நபி உயிரை எக்காலத்திலும் மதித்தவர்கள் சஹாபாக்கள். இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு இறை தூதருக்கு முன்பாக மதீனாவில் ஹிஜ்ரத் செய்த முதலாம் ஆவார் முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆவார். இந்த நபி தோழர் உஹத் போர்க்களத்தில் ஷஹீதானார்கள் என்பது நம் அனைவருக்கும் அறிந்த செய்திதான். ஆனால் எதற்காக ஷஹீதானார்கள் என்பது நம்மில் அறிந்தவர்கள் குறைவே. இப்போது உஹத் போர்க்களத்தில் நாம் கண்முன் கொண்டு வருவோம். உபை இப்னு கலப் முஹம்மதை நிச்சயம் கொள்வேன் என்று மக்காவில் வைத்து சத்தியம் செய்தார். இந்த சத்தியம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வந்த போது அல்லாஹ் நாடினால்தான் அவனை கொள்வேன் என்று கூறியிருந்தார்கள். அதனால் வந்தபோது உபை இரும்பு கவசத்தால் தன்னை மறைத்து கொண்டு முஹம்மதை நிச்சயம் கொள்வேன் என்று கூறியிருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொல்லலாம் என அவர்களை அவன் தாக்கினான். உடனே முஸ்அப் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன் உயிரை கொடுத்தாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிரை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது குறுக்கே சென்றார். இறை தூதர் மீதான உபையின் அந்த தாக்குதலை தன் மீது வாங்கிக் கொண்டார். பின்னர் முஸ்அப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானார்கள். பின்னர் உபை இப்னு கலப் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கொல்லப்பட்டார். நூர் ஹாக்கிம். இதுபோல் நாமும் நபியின் மீது நேசம் கொள்ள அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.